ஒவ்வொருவரையும் விஜய் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். லெஜிஸ்லேட்டர்ஸாக, சட்டமன்ற உறுப்பினராக வென்று வந்திருக்கக்கூடிய தாவேகாவினர் ஒவ்வொருவரையும் சந்தித்து உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தியிருக்கிறார் திரு விஜய். நம்மோடு சஞ்சீவி தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறாரு. சஞ்சீவி அரசியல் ஆய்வாளர் மற்றும் பத்திரிகையாளர். சஞ்சீவி, நீங்கள் காங்கிரஸில் நல்ல ஆழமான சோர்ஸ் கொண்டவங்க. இப்போ காங்கிரஸுக்கு நீங்கள் ஏற்கனவே போன செக்மெண்ட்டில் நம்ம பேசினது போல் 2 முக்கியமான கேள்விகள் இருக்கும். தற்போது நாடாளுமன்றத்தில் ஒரு இந்தியா பிளாக்காக செயல்படும் பொழுது திமுகவுடனான உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நரேந்திர மோடி அரசை பார்லிமெண்ட்டில் எதிர்க்கும் போது திமுகவோட ஆதரவு இருக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். பட் ஹேவிங் செட் தட், அவங்களுக்கு தாவேகாவோட கூட்டணியை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அந்த வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. அப்படிங்கும்போது ஒரு எதிர்கால உறவு அப்படிங்கும்போது தாவேகா பிரசன்ஸ் எ பிரைட் ப்ராஸ்பெக்ட். ஸோ எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விச் டு யூ திங்க் வில் ப்ரிவேல்? ஸோ அதான் ஹரி, நம்ம பேசின மாதிரி 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? காங்கிரஸே இந்த 2 விஷயத்துல டிவைட் இருக்குன்னு சொல்லணும். ஹைகமாண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பேசணும், கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது ஹைகமாண்டே பாத்தீங்க அப்படின்னா 2ஆ பிளவுபட்டு இருக்கு இந்த விஷயத்துல. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக நம்மளோட கஷ்டமான காலங்கள் இருந்திருக்காங்கல்ல, அதனால அவங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பிரிவு நினைக்குது. அதே போல இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 இயர்ஸ்க்கு ஒரு டஃப் லைன் இருக்கு. ஏன்னா பாஜக லோக்சபால எதிர்க்கணும் அப்படின்ற போது அவங்களுக்கு திமுக உடைய பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்படும் இல்லையா? ஏன்னா தேசிய அளவுல மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் doesn't have any kind of relationship. I'm just playing the devil's advocate. அப்படி அந்த ஒரு கன்சிடரேஷன் இருக்குமானா, இப்போ இன்னைக்கு ஒரு லேட் ரியலைசேஷன் வச்சிருந்தா கூட்டணி நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குமானா, they would have lost them even before இல்லையா? ஸோ அந்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க தயாரானாங்கன்னு பார்க்குறோம். இல்ல இப்ப என்ன எனக்கு சிக்னல் கிடைக்குது அப்படின்னா, டெல்லியில they have given some kind of gag order. எல்லா லீடர்ஸ்க்கும் இதை பத்தி பேச வேண்டாம், குறிப்பா திமுக பத்தி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைகமாண்ட் ஒரு கேக் ஆர்டர் கொடுக்கப்பட்டதா. திமுகவை ஆதரிச்சோ எதிர்த்தோவா இல்ல ஆதரிச்சு பேச வேண்டாம்னா? இல்ல, திமுகவை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கிறதா தகவல். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள் போய் அறிவாலயத்துல அவுட் கோயிங் சிஎம் ஸ்டாலின் சந்திக்கும் போது கூட காங்கிரஸ் யாரும் போகல இல்லையா? ரொம்ப நோட்டபிள் ஆப்சன்ஸ். யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்காருன்னு பாக்குறோம். வைகோ சந்திச்சிருக்கிறார், திருமாவளவன் சந்திச்சிருக்கார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இப்படி முக்கிய கூட்டணி கட்சிகள் சந்திச்ச போது காங்கிரஸ் பிரமுகர்கள் யாரும் அறிவாலயத்துல போய் முதலமைச்சரை அவர் அழைப்பு விடுத்து சந்திக்கலங்கிறத பாக்குறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.